சிறுகீரை ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் ஆயில், ஜீரகம், ஒரு மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த சிறுகீரையை அதில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆவி விட்டு வேக விடணும். யூஸ்வலாக நம்ம நார்மலாக அலம்பினா கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல்லுப்பையும் கலந்து அந்த கீரையை அலசும் போது அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிருமி இதாக இருந்தால் கூட போயிடும். வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதையும் போட்டு அதில் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி டேஸ்ட்டுக்காக கரைச்சி அதில் ஊற்றிட்டு, துவரம் பருப்பு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கணும். அதையும் நல்லா தண்ணி விட்டு கலந்து அதையும் அதில் கொட்டிட்டு நல்லா 2-3 கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கீரை வேக வேண்டாம், என்னென்னா சத்து போயிடும். கொஞ்சம் மட்டும் வேக வச்சுட்டு வெங்காய வடவத்தை கொஞ்சம் வானலில் தாளித்து அதையும் அதில் கொட்டிட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாசனையாக கீரை சாப்பிடுவாங்க. இல்லை பொலன்னு சாதத்தில் இந்த கீரையை போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.